ஐயோ வந்துட்டாரு. என்ன பதில் சொல்ல போறோமோ தெரியலையே. என்னமா ஜம்ப் பண்றா? வாங்க சார். எப்படி இருக்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பசங்க குளிச்சிட்டு இருந்தாங்களா, அதான் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். டீ காபி ஏதாவது? காபி டீலாம் வேணாமா, காலையிலே கை காலம் நடுங்கிச்சா, அதான் ஒரு கட்டிங்க போட்டு வந்துட்டேன். ஆமா, 3 மாசம் 6 மாசம்னு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 கோடி ரூபா ஒரே இடத்துல லாக் ஆயிடுச்சுன்னா எப்படி பிசினஸ் பண்ணுவாங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வட்டியும் இல்ல, அசலும் இல்ல. 1க்கு 3 பேர் இருக்கீங்களே வீட்டுல. ஒரு கம்பெனில வேலைக்கு போனா மாசம் மாசம் வட்டியாவது கட்டலாமா? இல்லங்கய்யா, என் பெரிய பொண்ணு வேலைக்கு போனா இப்ப வேலையை விட்டு நின்னுட்டா. அவ கதை தான் அப்படின்னா, என் சின்ன பொண்ணு மாடலிங் போறதுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். அடடடடடா, தப்பு பண்ணிட்டியாமா. உனக்கு தெரியாத ஆளா இருக்கியே. ஆண்டவன் உனக்கு எவ்வளவு பெரிய சான்ஸை கொடுத்துருக்கான். கெடுத்து எடுத்து வச்சு மூடிட்டியம்மா. இந்நேரம் லட்சாதிபதியே நீதான், ஏன் கோடீஸ்வரி நீதான். அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. இப்படி உதறி தள்ளிட்டியம்மா. உன்ன மாதிரி பொழைக்க தெரியாத பொம்பளைய என்னன்னு சொல்றது? என் பையன் சொன்னதுக்காக தான் நான் பணம் கொடுத்தேன். என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது. நாளைக்கு நான் வருவேன், பணத்தை ரெடி பண்ணி வை. என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் வேற எப்படி சொல்லிட்டு போறாரு. சொல்லுங்க டீச்சர். இப்போ எனக்கு 60 வயசாகுது. கல்யாணமாகி 45 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் நானும் அவரு சேர்ந்திருந்தோம். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவளும் கல்யாணமாகி போயிட்டா. இப்போ நான் தனியா தான் இருக்கேன். அழகா இருந்த வரைக்கும் எல்லாரும் என் கூட தாமா இருந்தாங்க. நீ போய் அவர்கிட்ட பேசு. அவர் என் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. டீச்சர், இப்போ அவரை பார்த்தீங்களா? அவரு வேற ஏதாவது கல்யாணம்? அவரை இப்பவும் பார்ப்பேன், ஆனா தூரத்துல நின்னு. அவரு இப்ப தனியா தான் இருக்காரு. முன்னாடி நானும் அவரும் உயிரா இருந்தோம், ஆனா இப்ப இல்ல. எல்லாம் அந்த வயசுல எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருந்தேன். இப்போ தனியா அனாத மாதிரி இருக்க. பணம், காசு, அழகு, ரத்தம் சூடா இருந்த நேரத்துல யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியல. அவரை குறை சொல்றதும் குத்தி காட்டுறதுமாவே இருந்தேன். இப்போ காசு, பணம் எல்லாம் இருக்கு, எந்த குறையும் இல்லை. அன்னைக்கு பண்ண தப்புக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசுறேன் டீச்சர். இப்போ அவருக்கு என்ன பிடிக்குமா? என்ன சேர்த்துக்குவாரா? ஹலோ. நான் உனக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணி நீ ஏன் எடுக்கவே இல்லை? டோனி அவளுக்கும் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. ஸோ வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? சொல்லு. நோ சாரி. ஹலோ.
அவ கூட இருக்கும்போதை விட அவளை பிரிஞ்சிருக்கும் போது தான் அவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியுது. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சாரி. இல்ல டோனி ப்ளீஸ். மியா, நான் கூட கொஞ்சம் பேசணும் மியா. கதவை தர மியா, ப்ளீஸ். நான் சொல்றத கேளு. கதவை தர ப்ளீஸ் மியா. Get lost. God.
ஹாய் நீனா. எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுறது? அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த? எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. கால் பண்ணி எடுக்கல, காலிங் பில் கொடுத்து வரல. ஓகே, லிவ் இட். மாயாவுக்காக ஷாப்பிங் போயிட்டு வரேன். இப்பதான் டைம் கிடைச்சது. என்னாச்சு? வேற என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் சொன்னது கேக்குதா இல்லையா? மாயா. எஸ், மாயா. சொல்லு மியா. ஒன்றும் இல்லை. என்னாச்சு? வாட் ஹேப்பன்? நோ. சொல்லு மியா. நோ. மாயாவுக்கும் இதே மாதிரி தான் வாங்கியிருக்கேன். பால்? சேம் எல்லோ பால். என்ன உடம்பு சரியில்லையா? நோ. டோனி வந்தானா? கால் பண்ணானா என்ன? நோ. நீ தூங்கு, நான் போறேன். என்ன இது? என்னாச்சு? நான் ஒன்றும் பண்ணலையே. சரி, நான் கிளம்புறேன். சரி. ஏதாவது பிரச்சனைன்னா கூப்பிடு. என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ட்ரஸ்ட் மீ. பை.